எல்ஐகே அதாவது லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி டைரக்டர் விக்னேஷ் சிவன் டைரக்ஷன்ல நம்ம பிரதீப் ரங்கநாதன், கீர்த்தி செட்டி, சீமான், சூர்யா அப்படின்னு சொல்லிட்டு சினிமா பட்டாளமே சேர்ந்து நடிச்சு இப்போ தியேட்டருக்கு வர காத்துக்கிட்டு இருக்க ஒரு லவ் சயின்ஸ் ஃபிக்ஷன் ஆக்ஷன் திரைப்படம். இந்த திரைப்படம் எப்படா வரும் சொல்லிட்டு வெயிட் பண்ணி வெறுத்தே போயிட்டோம். போன வருஷம் தீபாவளி அப்படின்ற மாதிரி சொன்னாங்க, வரல. கிறிஸ்மஸ் சொன்னாங்க, வரல. அதுக்கடுத்து இந்த படத்தை எப்படா ரிலீஸ் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு ஃபேன்ஸுங்களே வெறுத்துட்டாங்க. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இண்டஸ்ட்ரியிலே இந்த படத்துக்கு ரொம்பவே மோசமான ரிப்போர்ட் இருக்கு. இந்த படத்துடைய சேட்டலைட் டிஜிட்டல் சேல் ஆனாதான் இந்த படத்தை தியேட்டருக்கு கொண்டு போகணும் அப்படின்ற மாதிரி நினைச்சாங்க. ஆனா கடைசி வரைக்கும் யாருமே இந்த படத்தை வாங்குறதுக்கு தயாராகவே இல்லை. யாரா இந்த படத்தை எடுத்தா அப்படின்ற போய் பார்த்தாக்கா விக்னேஷ் சிவன் சௌரா. அப்போ அவருடைய படம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு சேட்டலைட் ஓடிடியும் வாங்குறதுக்கு இந்த படத்தை அந்த அளவுக்கு தயாராகவே இல்லை. அந்த அளவுக்கு ஒரு மோசமான நிலைமையில தான் இந்த படம் இருக்கு. படத்துடைய பட்ஜெட்டுமே 100 கோடி ரூபாய்க்கு மேல 120 கோடி அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பிரதீப் ரங்கநாதன் வச்சு இந்த அளவுக்கு ஒரு பெரிய பட்ஜெட்டாடா அப்படின்ற மாதிரி தான் எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதாவது ஆரம்பத்துல ஒரு பட்ஜெட் சொல்லி ஒரு படத்தை எடுத்து கடைசியில எங்கெங்கயோ போய் முடியும் பாத்தீங்களா, அதுதான் இந்த எல்லைக்கே. படத்துடைய பட்ஜெட்டும் அதிகமாயிடுச்சு, படத்துக்கு பிசினஸும் பெருசா இல்லை. என்னதான் பிரதீப் ரங்கநாதனுக்கு தொடர்ந்து 3 படம் பிளாக் பஸ்டரா இருந்தாலும் டைரக்டரை வச்சு இந்த படத்தை யாருமே வாங்க மாட்டேங்கிறாங்க. அந்த அளவுக்கு ஒரு மோசமான நிலைமையில இருக்கு. ஸோ ஃபைனலா இந்த படத்தை இப்போதைக்கு ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டாங்க. ரீசெண்டா கூட வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷலா எனக்கு என்ன யாரும் இல்லையா அந்த சாங்கை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப அற்புதமா இருந்தது. பட் ஆனா அது வீடியோ சாங்கா நீங்க ரிலீஸ் பண்ணிருக்க வேண்டாம்ன்ற மாதிரி தான் தோணுது. ஏதோ டப் மேட்ச் பண்ண மாதிரி நம்ம பிரதீப் ரங்கநாதன் வாயை மட்டும் அச்சுக்கிட்டு இருக்காப்ல. ஸோ என்னடா இது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ படம் இப்போ எப்போ வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த மாதம் ஏப்ரல் 3ஆம் தேதி எல்ஐகே திரைப்படத்தை இப்போதைக்கு தியேட்டருக்கு கொண்டு வராங்களாமா. அபிஷியலா இப்போதைக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த டேட்டை விட்டு இந்த தடவை மிஸ் ஆகாது அப்படின்ற மாதிரி தான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போதைக்கு பிரைம் வீடியோ கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்களாமா. ஸோ ஃபைனலா பிரைம் வீடியோ இந்த படத்தை வாங்கிட வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஒருவேளை கடைசி நேரத்துல பிரைம் வீடியோவும் இந்த படத்தை வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டா ரிஸ்க் எடுத்து இந்த படத்தை தியேட்டருக்கு கொண்டு வருவாங்களோ இல்ல மீண்டும் தள்ளி வைப்பாங்களோ அது நமக்கு தெரியாது. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏப்ரல் 3 அப்படின்றது ஒரு நல்ல டேட். ஏன்னா ஒரு சம்மர் ஹாலிடே அப்படின்னு சொல்லிட்டு ஃபேமிலியா தியேட்டருக்கு போகக்கூடிய ஒரு நல்ல நாள். ஸோ கண்டிப்பா ரிலீஸ் பண்ண நல்லா தான் இருக்கும். வெயிட் பண்ணி பார்ப்போம்.